إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. وقال تعالى في آية أخرى: ما كان للمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون له الخيرة من أمرهم. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال عليه الصلاة والسلام حين يسأل عن أي العمل أحب إلى الله قال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة على وقتها. وقال: ثم أي؟ قال رسول الله صلى الله عليه وسلم: بر الوالدين. رواه الجماعة. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி அவனுடைய ஸலாமும் அவனுடைய ஸலாத்தும் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்தியத்துவர்கள் மீதும் மேலும் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்கள் மீதும் வாழக்கூடியவர்கள் மீதும் மறுமை நாளை யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ்வார்களோ அவர்களுக்கு உண்டாவதாக பிரார்த்தித்து இந்த ஜும்ஆவுடைய உரையாடல் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவுடைய தலைப்பாக இன்றைய காலகட்டத்திலே நாம் அவசியம் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பில பெரும்பாலும் ஒரு சாராரின் பக்கம்தான் பெரும்பான்மையானவர்கள் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்றைய தலைப்பாக பெற்றோரை பேணுதல் என்கின்ற ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பல உரைகளில், பல பயான்களில், பல வகுப்புகளில் பெற்றோரை பேணுதல் என்று எடுத்துக்கொண்டாலே தாயை பற்றி மட்டுமே பேசப்படக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. யதார்த்தமும் அதுதான், பல இடத்திலும் அதுதான் பேசப்படுகிறது. இன்றைய நாளிலே இன்ஷா அல்லாஹ் நாம் தந்தையை பற்றிய ஒரு சில தகவல்கள், தந்தையுடைய அந்தஸ்து மார்க்கத்திலே எந்த அளவுக்கு இருக்கிறது, தந்தையிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இன்று இருக்கக்கூடியவர்கள் தந்தையிடத்திலே எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு சில தகவல்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நாம் இந்த இடத்திலே பேச வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இந்த தலைப்பை இன்று நான் தேர்ந்தெடுத்ததற்கான மிக முக்கியமான ஒரு காரணமும் இருக்கிறது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுநாள் ஒரு பிரிவினர் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் அந்த நாளை சர்வதேச தந்தையர் தினம் என்று கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்றைய நாளிலே வாட்ஸ்அப்புகளிலும் பேஸ்புக்குகளிலும் செய்தித்தாள்களிலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் மற்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாக, மீடியாக்கள் மூலமாக மை டேட் மை ஹீரோ என்கின்ற அந்த பிரச்சாரம் பகிரங்கமாக பயங்கரமாக செய்யப்படக்கூடிய ஒரு காட்சி எல்லோரும் பார்ப்பீர்கள். இது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒவ்வொரு வருடத்துடைய ஜூன் மாதத்துடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினமாக கடைபிடிக்கிறார்கள் பலர். அந்த தந்தை எப்படிப்பட்ட அந்தஸ்துடையவர் மார்க்கத்துடைய அடிப்படையில்? அல்லாஹ்வுடைய பார்வையிலே தந்தை யார்? தந்தைக்கும் நமக்குமான அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது.
இன்று நவீன காலகட்டத்திலே தந்தை என்பது வேண்டப்படாத ஒரு உறவாகவே மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறார். தந்தை என்பதை ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு உறவாகவே இன்றைய காலகட்டத்திலே குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய வீடுகளிலும் பல இடத்தில் இருக்கிறது. தௌஹீது பேசப்படக்கூடிய வீடுகளிலே கூட தந்தை என்பது வெறுத்து ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர் என்கின்ற ஒரு சிந்தனை இல்லை என்றாலும் அதுதான் யதார்த்தமான நிலைப்பாடுகளாக இருக்கிறது. நாம் ஒரு சில செய்திகளை இன்ஷாஅல்லாஹ் நாம் பதிவு செய்வோம். கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா என்று தான் சொன்னாரே தவிர வபில் உம்மி இஹ்சானா என்று சொல்லவில்லை. தாயிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள், தாயை மெச்சி பேசுவார்கள், தாயிடத்திலே அன்பு காட்டுவார்கள், தாயிடத்திலே நல்ல முறையில் அன்பாக நடந்து கொள்வார்கள், தாயுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றுவார்கள். என்ன காரணம்? தாயுடைய காலடியிலே சுவனம் இருக்கிறது என்கின்ற ஹதீஸ் மட்டுமே நாம் படித்திருக்கிறோம். யதார்த்தம் அது மட்டுமல்ல. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத் என்று வரக்கூடிய செய்தி அடிப்படையிலே பலகீனமானது. இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, சரியான ஹதீஸ், அல் ஜன்னத்து தஹ்த ரிஜ்லைஹா فارجع اليها فالزمها فان الجنه تحت رجليها என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ். தாயுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது. ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாதுக்கு வர வேண்டும், ஜிஹாத் நான் செய்ய வேண்டும், எனக்கு ஆசையாக இருக்கிறது, நன்மை எனக்கு வேண்டும், ஜிஹாத் நான் செய்ய வேண்டும், நான் வரட்டுமா என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வீட்டில யாருப்பா உயிரோடு இருக்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களுடைய பெற்றோர்கள் யார் உயிரோடு இருக்கிறார்கள்? அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஜி இலைஹா, தாயிடத்தில் திரும்பி போ, ஃபல்சிம்ஹா, தாயை பற்றி பிடித்துக் கொள். என்ன அர்த்தம் அப்படின்னா கட்டி பிடிச்சிக்கிறீங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. தாயிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள், தாய்க்கு பணிவிடை செய், அன்பாக பேசி அன்பாக நடந்து கொள், தாயுடைய தேவைகளை நிறைவேற்றி, அதுதான் பொருள். அப்படி நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபைனல் ஜன்னத தஹ்த ரிஜ்லைஹா, சொர்க்கம் என்பது சுவனம் என்பது அவளுடைய காலடியில் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அந்த ஹதீஸ் சஹீஹ். அந்த ஹதீஸ் மட்டும் தான் நாம படிச்சிருக்கோம். அந்த ஹதீஸ் மட்டும் தான் நாம படிச்சிருக்கோம். தாயுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது, அதனால தாயிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும், கவனத்திலே கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை சரியான முறையிலே படிக்காத காரணத்தினால் தான், குர்ஆன் சுன்னாவை சரியான முறையிலே புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் இதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் இருக்கிறது. உலமாக்களும் ஒரு காரணம் தான் இதற்கு, நாம் மறுக்கவில்லை. உலமாக்களும் ஒரு காரணம். எங்கே போய் பார்த்தாலும் சரி, பெற்றோரை பேணுதல், பெற்றோரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வது, பெற்றோரின் உரிமைகள், பெற்றோரின் கடமைகள், யார் எடுத்து பேசினாலும் தாய் 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 என்று பேசிக்கொண்டு நான்காவது இடத்திலேதான் தந்தை என்று வலியுறுத்தி பேசுவார்கள். விளைவு என்னாச்சு? தந்தை அப்படின்னாலே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர் தான், தாய் தான் டாப் லெவல்ல வச்சிருக்கிறோம், தந்தையை நம்ம எந்த ஓரத்தில் வச்சாலும் பிரச்சனை இல்லை என்கின்ற சிந்தனை பெரும்பான்மையானவர்களுக்கு வந்துவிட்டது. அதுவல்ல யதார்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நாம் சரியான முறையிலே படித்து பார்த்தால் பல ஹதீஸ்கள் தாயை விட தந்தையை டாப் லெவல்ல வைக்க சொல்லுது. வைக்க சொல்லுது மட்டுமல்ல, வச்சு இருக்கு. சொல்ற ஹதீஸ் இன்ஷாஅல்லாஹ் நாம் பதிவு செய்வோம். கவனத்திலே கொள்ளுங்கள். தந்தை நாம் சரியான முறையிலே பேணவில்லை என்றால், தந்தையை வருடத்துடைய ஜூன் மாதத்துடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தந்தையை பற்றிய கவிதைகளை வாட்ஸ்அப்புகளிலே வைப்பதாலோ, அவர்களை பற்றிய செய்திகளை, அவர்களுடைய போட்டோவை எடுத்து மை டாட் மை ஹீரோ என்று பேஸ்புக்குகளிலே பரப்புவதாலோ அத எந்த ஒரு துளியும் நன்மை உங்களுக்கு கிடையாது என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். வாழ்க்கை முழுக்க தந்தை பேணப்பட வேண்டியவர், வாழ்க்கை முழுக்க தந்தை நல்ல முறையிலே நடத்தப்பட வேண்டியவர். ஆனால் இன்று யதார்த்தமே வேறு. அபூ புர்தா அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அபூ புர்தா அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சந்திப்பதற்காக வருகிறார்கள். இப்னு மாஜாவில் வரக்கூடிய சரியான ஒரு செய்தி. வருகிறார்கள், சந்திப்பதற்காக வருகிறார்கள். வந்து பார்க்கிறாங்க, அபூ புர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க.
நான் எதுக்காக உங்களை தேடி வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு தெரியாது, நீங்க எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சொன்னதானே தெரியும் அவருக்கும், அவருக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை கவனத்திலே கொள்ளுங்கள். ஆரம்பத்திலே அந்த நபி ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் பதிவு செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தியை சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யஸ்ல அபாஹு ஃபீ கபரிஹி ஃபல்யஸ்ல் இஹ்வான அபீஹி பஅதஹு. சொன்னார்கள், யார் ஒருவர் மரணத்திற்கு பின்பும் தன்னுடைய தந்தையுடனான தொடர்பு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, தன்னுடைய தந்தையுடனான அந்த தொடர்பு அவருடைய தந்தையுடைய மரணத்திற்கு பின்பும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, தந்தையுடைய மரணத்திற்கு பிறகு தந்தையுடைய சகோதரர்களோடு அவர் சேர்ந்து வாழட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது அப்துல்லாஹ் உமர் அவர்களுக்கும் அவருடைய தந்தை உமர் எல்லாருக்கும் தெரியும். அபூ ஹுரைரா அஸ்லமி ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமர் என்ன தொடர்பு? அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிகளா? கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, 2 பேரும். எப்படி உறவு அப்படின்னா, அந்த அபூ ஹுரைரா அஸ்லமி ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பால்குடி சகோதரர்கள். இரத்த பந்த உறவு அல்ல. பால் குடித்ததின் மூலமாக ஒரே தாயிடத்திலே செவில் தாயிடத்திலே பால் குடித்ததின் காரணத்தினால் 2 பேரும் சகோதரர்கள். அபூ ஹுரைரா அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய தந்தையான உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே செவில் தாயிடத்திலே பால் குடித்தனர். 2 பேரும் பால் குடி சகோதரர்கள் ஆகிறார்கள். அந்த காரணத்தை முன்வைத்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய மரணத்திற்கு பிறகு அந்த பால் குடி சகோதரரிடத்திலே மட்டுமே வரவில்லை, அந்த சகோதரனுடைய மகனிடத்திலே வந்து உறவை பாராட்டினார்கள். சஹாபாக்களுக்கும் இன்று நமக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். இன்றைய காலகட்டத்திலே தந்தையை பாராட்டி பேசக்கூடியவர்கள் இல்லை, தந்தையுடைய தியாகத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இல்லை, தந்தையுடைய அர்ப்பணிப்பு என்ன என்று சொல்வதற்கு ஆள் இல்லை. யதார்த்தம் இன்றைய காலகட்டத்துடைய இதுதான். நமக்கும் தந்தைக்குமான அந்த தொடர்பு சிறிதும் இல்லாமலே சென்று விட்டது. காரணம், அப்படித்தான் நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம், அப்படித்தான் நம்முடைய சிந்தனையும் சென்று கொண்டிருக்கிறது. பாவம் தந்தை அப்பாவி, அவர் சொல்ல மாட்டார், அவர் செய்த தியாகங்களை சொல்லி காட்ட மாட்டார், அவருடைய அர்ப்பணிப்புகளை சொல்லி காட்ட மாட்டார். இன்னும் சொல்ல போனால் சொல்லி காட்ட மாட்டார் என்பது சரியான விஷயமே அல்ல, அவருக்கு சொல்ல தெரியாது. எப்படி சொல்றது? மகனின் மீது நான் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன், மகளின் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு தெரியாதவர் தான் தந்தை. பாசமே இல்லாதவர் அல்ல, சொல்ல தெரியாதவர் தான் அந்த தந்தை. அதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் அடிக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது நொய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தந்தையை வெறுப்போடு பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நன்றாக கவனத்திலே கொள்ளுங்கள். சகோதரர்களுக்கு நாம் இந்த உபதேசத்தை சொல்லுகிறோம், சகோதரர்களுக்கு இந்த உபதேசத்தை நாம் சொல்லுகிறோம். கவனத்திலே கொள்ளுங்கள். உங்களுக்கு சகோதரிகள் இருந்தால் உங்களுடைய சகோதரிடத்திலே ஒரு தந்தை நிச்சயமாக கடுமையாக பேச மாட்டார், கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார். பாசமா கூட்டி அவர்களுடைய தலையை வருடி கொடுத்து அவர்கள் தவறு செய்திருந்தாலும் அதை திருத்துவார்கள். இது தந்தையுடைய இயல்பு. அதே நேரத்தில் ஒரு சகோதரன் மகன் தப்பு செஞ்சிருந்தார் அப்படின்னா எடுத்து 4 சாத்துவார், உண்மைதான். திட்டுவார், உண்மைதான். அதட்டுவார், உண்மைதான். என்ன காரணம் அப்படின்னா பொறுப்பு உணர்வு வர வேண்டும். எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு உனக்கு தான். நீயும் நாளை அந்த இடத்திற்கு வருவாய், நீயும் நாளை இவ்வாறுதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுக்காமல் அதை செயல்படுத்தி காட்டி பாடம் நடத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த தந்தை. நாம என்ன செய்வோம்? தந்தையுடைய அந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் நாம் அவரை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். விளைவு தந்தைக்கும் நமக்குமான தொடர்பில் ரொம்ப பெருசா கேப் விழுந்துருச்சு. தாயிடத்திலே நல்ல முறையில் நடக்கிறோம், தாயை பார்த்து சலாம் சொல்லுகிறோம். யதார்த்தம் ஒரு சகோதரருடைய விஷயத்தை இந்த இடத்திலே ஒரு மன வருத்தத்தோடு வேதனையோடு பதிவு செய்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு தௌஹீத் பேசக்கூடிய ஒரு சகோதரர், ஒரு பயான் நிகழ்த்தக்கூடிய ஒரு சகோதரரும் நாமும் ஒரு இடத்திலே பேசிக் கொண்டிருக்கையிலே அந்த சகோதரருடைய அந்த தௌஹீத் பேசக்கூடிய அந்த சகோதரருடைய தந்தை அப்படி கடந்து போறார். அப்படி கடந்து போகும்போது அவர் சலாம் சொல்றார்.
சலாம் சொல்லும் போது சலாம் சொல்வது முஸ்லிம்களுக்கு நபிசார்கள் கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னத், வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத், குர்ஆனிலே வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். சலாம் சொன்னா என்ன சொல்லணும்? வாலைக்கும் சலாமும் சொல்லணும். ஒரு காஃபிர் சலாம் சொன்னா என்ன சொல்லணும்? குறைந்தபட்சம் வாலைக்கு என்று சொல்லணும். அஸ்ஸலாம் என்று சொல்லலைனாலும் பிரச்சனை இல்லை, வாலைக்கு என்றாவது சொல்ல வேண்டும். நபிசாருடைய ஹதீஸ் எப்படி வருகிறது? யூதர்களுக்கு நீங்களா முன் வந்து சலாம் சொல்லாதீங்க, கிறிஸ்துவர்களுக்கு நீங்களாக முன் வந்து சலாம் சொல்லாதீங்க, சலாமை நீங்க ஆரம்பிக்காதீங்க, அவங்களாக சொன்னார் வாலைக்கும் சொல்லி முடிச்சிருங்க. நாம வாலைக்கும் சலாம் சொல்லிட்டு நிற்கிறோம். அந்த சகோதரர் தௌஹீத் பேசக்கூடிய அந்த பேச்சாளர் என்ன செய்கிறார்னா, வாலைக்கு என்றும் சொன்னதில்லை, வாலைக்கும் சலாம் என்றும் சொல்லவில்லை. அந்த சகோதரருடைய தந்தைக்கும் நமக்கும் நல்ல ஒரு தொடர்பு, அவரிடத்துல நாம் நலம் விசாரித்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் போயிட்டாரு. அதன் பிறகு அந்த சகோதரத்துல நாம் கேட்கும் போது சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அவர் வேற ஜமாத்துங்க, அதனால எனக்கும் அவருக்கும் இவர் 7-8 வருஷமா பேச்சுவார்த்தையே கிடையாது. இது எங்க? மார்க்க சிந்தனை இல்லாதவருடைய குடும்பத்தில் அல்ல, தௌஹீத் பேசக்கூடியவருடைய குடும்பத்தில். அப்ப அவரிடத்துல நாம கேட்கிறோம், வீட்டுல எத்தனை பேரு? வீட்டுல நீங்க நம்ம 3 பேர் தான். யார் யாரு? அத்தா, அம்மா, நானு. வேற பசங்க குழந்தைங்க யாரும் இல்லையா? யாரும் இல்லை. அப்ப சொத்துல பெரும்பகுதி யாருக்கு? தந்தையுடைய மௌத்துக்கு பிறகு யாருக்கு வரும்? நல்ல வசதி படைத்த குடும்பம் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பெரும்பகுதி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது இந்த ஹதீஸை நாம் அந்த இடத்திலே பதிவு செய்தோம். அன்பான சகோதரர்களை கவனத்திலே கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சொன்னதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா யரிசுல் முஸ்லிமுல் காஃபிர வலல் காஃபிருல் முஸ்லிம. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிருடைய சொத்துக்கு வாரிசாக மாட்டார், ஒரு காஃபிர் ஒரு முஸ்லிமுடைய சொத்துக்கு வாரிசாக முடியாது. உன்னுடைய தந்தை சலாம் சொல்லும் போது நீ சலாமுக்கு பதில் சொல்வதற்கு தயார் இல்லை, குறைந்தபட்சம் காஃபிர் சொன்னாலே கூட வலைக்கு சொல்ல வேண்டும், அதுவும் சொல்வதற்கு நீ தயார் இல்லை. தந்தையிடத்திலே பேசுவதற்கு தயார் இல்லை. தந்தையுடைய மௌத்துக்கு பிறகு தந்தையுடைய சொத்து மட்டும் வேண்டும். எங்கே இருக்கிறது தௌஹீத்? எங்கே இருக்கிறது மார்க்கத்துடைய கொள்கை பிடிப்பு? மார்க்கம் இவ்வாறு இருங்கள் என்று சொல்லவில்லை. காபிராக இருந்தாலும் பெற்றோரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள். காபிராக இருந்தாலும் தாயும் சரி தந்தையும் சரி ஒரே அந்தஸ்திலே வைத்து பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இன்று யதார்த்தமே வேறு. பெற்றோரில் தாயிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களே தவிர தந்தையை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை. கவனத்திலே கொள்ளுங்கள். ஆரம்பத்திலே சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ் தஆலா தீர்மானம் செய்து விட்டார், அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார். என்ன முடிவு? அல்லாஹ் மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், பெற்றோருக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தீர்மானம் செய்து விட்டார். 33வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்திலே முடிவெடுத்து விட்டால் அந்த விஷயத்திலே மாற்று கருத்து கொள்வதற்கு முஃமினான ஆணுக்கும் முஃமினான பெண்ணுக்கும் அருகதை இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டாங்க, பெற்றோரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள் என்று. தாயிடத்திலே மட்டுமே நடந்து கொள் என்று சொல்லவில்லை, தந்தையிடத்திலும் நீ நடந்து கொண்டேதான் ஆக வேண்டும். நல்லா கவனத்திலே வைங்க. தாயுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது என்றால் தந்தையுடைய காலடியிலும் சொர்க்கம் இருக்கிறது. ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. அதே போன்று ஒரு சஹாபி வருகிறார். ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஜிஹாத் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் ஹிஜ்ரத் செய்து ஜிஹாத் செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மாஜாவில் வரக்கூடிய சையான ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஹஜ்ஜுல் வாலிதா, உங்களுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், 2 பேரும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஜி இலைஹிமா, அந்த 2 பேர்ட்ட திரும்பி போ, திரும்பி போ, ஃபல்ஸிம்ஹுமா, 2 பேரையும் பற்றி பிடித்துக்கொள், நல்ல முறையில் நடந்து கொள், ஃபைனல் ஜன்னத தஹ்த அர்ஜுலிஹிமா, சுவனம் என்பது அந்த 2 பேருடைய காலடியில இருக்கிறது என்று சொன்னார். தந்தை ஒன்று கீழே போயில்லைங்க, நாம தான் கீழே தள்ளி வச்சிருக்கோம், மதிப்பு கொடுக்காமல் வைத்திருக்கிறோம்.
காரணம் என்ன அப்படின்னா, தாயை மட்டுமே நம்ம பார்க்கிறதுக்கு, தாயை பற்றிய அந்த சிந்தனை மட்டுமே மேலோங்கி இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பெண்களுடைய இயல்பு என்று தான் சொல்ல வேண்டும். பெண்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா, நான் அப்படி செஞ்சா, இவ்வளவு கஷ்டப்பட்ட, அது செஞ்ச, இது லைட் எல்லாம் முழிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த, நீ செய்வியா அது செய்வியா அப்படின்னு சொல்லி தாய் புலம்பிக் கொண்டே இருப்பான். இது பெண்களுடைய இயல்பு. தந்தை தான் பிள்ளைகளுக்காக பட்ட கஷ்டத்தை ஒரு காலம் சொல்லி காட்ட மாட்டான், ஒரு காலம் சொல்லிக் கொடுக்க மாட்டான். நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட உனக்காகத்தான், இதெல்லாம் உனக்காக தியாகம் செய்தேன். தந்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா? பிள்ளை என்று வந்து விட்டார், தான் தந்தை என்கின்ற ஒரு அந்தஸ்தை அடைந்து விட்டார். ஒரு ஆணுடைய இயல்பு என்ன தெரியுமா? அவனுடைய சுகம், அவனுடைய இன்பம், அவனுக்கு பிடித்த கேளிக்கைகள், அவனுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்வார் அந்த தந்தை. தாய் எல்லாவற்றையும் தியாகம் செய்யுங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டி இல்லை. பிள்ளைகள் பிறந்தாலும் தாய் என்ன செய்வாங்க? எனக்கு அந்த நகை வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும் சொல்லி தனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனால் தந்தை பிள்ளை என்று பிறந்து விட்டார், குழந்தை என்று வந்து விட்டார், தந்தை என்கின்ற அந்தஸ்தை அடைந்து விட்டார். தன்னுடைய முழு சந்தோஷத்தை தியாகம் செய்து குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கின்ற ஒரே ஜீவன் தான் அந்த தந்தை. அந்த தந்தையை பேசக்கூடியவர்கள் இல்லை, தந்தையை பாராட்டக்கூடியவர்கள் இல்லை, தந்தையிடத்தில் சிறந்த முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக சொற்பமான. குர்ஆன் ஹதீஸை எடுத்து படிங்க. ஒரு ஹதீஸ் வரும், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்பார், மன் அஹக்குன் நாஸ் பி ஸஹாபதி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மக்களிலே நான் யாரிடத்தில் ரொம்ப நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், ரொம்ப நல்ல முறையில் யாரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு உம்முக 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 3 முறை சொன்னார் என்பதாக அந்த ஹதீஸை பேசிட்டு, நான்காவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தந்தை என்று சொன்னார்கள் என்கிற அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு, தந்தை கீழதா தாய் மேலதா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவார்கள், சில பேர் பேசுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்கிறோம், கவனத்திலே கொள்ளுங்கள். தாய் தந்தை 2 பேரும் இரு கண்களை போன்று, ஒன்று வேண்டாம் ஒன்று போதும் என்று நாம் இருந்துவிட முடியாது. இரண்டுமே நமக்கு தேவை, இரண்டுமே நமக்கு தேவை. ஒரு கண்ணு நான் பிடிங்கிட்டு போறேன், ஒரு கண்ணோடு நீ வாழு அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? நாம் ஏற்றுக்கொள்வோமா? தாயை மட்டுமே சிறந்த முறையில பார்த்து தந்தையை நாம் அந்தோ அப்படின்னு சொல்லி விட்டு இருந்தோம் அப்படின்னா சுவனம் நமக்கு கேரண்டி என்பதற்கு எந்த உத்தரவாதம்? ஹதீஸ் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. குர்ஆன் பேசுகிறது, நான் பேசவில்லை. நான் நம்முடைய சுய கருத்தை எதையும் நாம் சொல்லவில்லை. குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய செய்தியைத்தான் நாம் பதிவு செய்கிறோம். கவனத்திலே கொள்ளுங்கள். தாய் 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 என்று 3 முறை நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், 4வது தந்தை என்று சொன்னார்கள் என்று பேசுகிறார்கள். தந்தையை பற்றி, தந்தையுடைய அந்த தியாகத்தை பற்றி, தந்தையுடைய சிறப்பை பற்றி பேசாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை கவனத்திலே கொள்ளுங்கள். இன்ன அபர்ரல் பிர்ரி சிலத்து ரஜுலி சொன்னார்கள், நன்மைகளிலே மிகப்பெரிய நன்மை எது தெரியுமா? இருக்கக்கூடிய நன்மைகளிலேயே மிகப்பெரியது எது தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையுடைய நண்பர்களோடு சிறந்த முறையிலே நடந்து கொள்வது என்று சொன்னார். தந்தையுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3வது நபரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வதே மிகப்பெரிய நன்மை என்றால், தந்தையிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்வது எவ்வளவு பெரிய நன்மைக்குரிய விஷயமாக இருக்கும். அடுத்து வாருங்கள், தந்தையுடைய சிறப்பு. தந்தையை பற்றி நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல் அபு அவ்ஸத்து அப்வாபில் ஜன்னah. தாய்க்கு இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு சொல்லவில்லை. தந்தை சுவனத்துடைய நடுவாசலாக இருப்பார். மெயின் கேட்டு உங்களுடைய தந்தை தான். நீங்க சுவனத்தை வாங்கிக் கொள்ளலாம், சுவனத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். தாயிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொண்டு சுவனத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கான மாளிகைகள் உங்களிடத்திலே கொடுக்கப்படும், உங்களிடத்திலே காட்டப்படும். ஆனால் உள்ளே உங்களால் செல்ல முடியாது. தந்தையிடத்திலே சிறந்த முறையிலே நீங்கள் நடக்காதவரை, தந்தையிடத்திலே நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொண்டால்தான் நீங்கள் உள்ளேயே செல்ல முடியும். அந்த வாசல் வழியாக வேற வாசல், குறுக்கு வாசல், பின் வாசல் எதுவும் கிடையாதுங்க. சொல்றது மெயின் கேட் வழியா தான் உள்ள போகணும். வேற பின்வாசல் எதுவுமே கிடையாது, குறுக்கு வாசல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓட்டை போட்டுட்டோம், உள்ள போக முடியாது. அப்படியே நிக்கணும், கடைசி வரைக்கும் நின்றுட்டுதான் இருக்கும்.
எதிரிலே நம்முடைய சுவனம் இருக்கும். தாயிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொண்டதற்காக அல்லாஹ் நமக்கு கூலி தந்து விடலாம். ஆனால் உள்ள போகணும் அப்படின்னா தந்தையிடத்திலும் சிறந்த முறையில் நடந்து தான் ஆக வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு சஹாபி இருந்தார். இன்று இருக்கக்கூடிய அதே சிந்தனை அந்த காலகட்டத்திலே ஒரு சஹாபிடத்திலே வந்தது. இன்னைக்கு தாயிடத்திலே தாய்க்கு செலவினங்களுக்கு ஒரு வயதை அடைந்து விட்டால் தாய்க்கு செலவினங்களுக்கு பிள்ளைகள் பொருளாதாரம் கொடுப்பார்கள், காசு கொடுப்பார்கள். தந்தையை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். தந்தையுடைய ஆசை என்ன, தந்தைக்கு இது வேணுமா அது வேணுமா, யாராச்சும் ஒருத்தர் கேட்டு வாங்கி கொடுத்திருக்க. முதுமை பருவத்தை அடைந்து விட்டேன், சம்பாதிக்காத வீட்டில இருக்கின்றேன், அதுவரை காலம் முழுக்க அதுவரை தன்னுடைய குடும்பத்திற்காகவே அனைத்தையும் தியாகம் செய்த அந்த உருவத்திற்கு யாரேனும் ஒருவர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொடுத்தவர்கள் உண்டா? தாய்கிட்ட போய் கேட்பாங்க, அம்மா இது வேணுமா அது வேணுமா இது வேணுமா, லிஸ்ட் அப்படியே பெருசா நீண்டிக்கிட்டே போகும். தந்தையிடத்திலே கேட்டு அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடியவர்கள் எத்தனை பேர்? நிறைய ஆசை உள்ளத்துக்குள்ள புதைச்சி வச்சிருப்பாங்க. கேட்டு பாருங்க, போய் கேளுங்க. குழந்தைகளாக சொல்லுவார்கள், எனக்கு இது ஆசை எனக்கு அது ஆசை என்று சொல்லுவார்கள். அதை நிறைவேற்றுங்கள். மனசுல துவா செய்வாங்க, உள்ளத்துடைய ஆழத்திலிருந்து உங்களுக்கு துவா செய்வாங்க. கேட்டு நிறைவேற்றிப்பார்கள். அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த திருப்தி இருக்கிறது, அல்லாஹ் அக்பர். வேற எந்த இடத்துல அந்த திருப்தி நமக்கு கிடைக்காது. ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னலி மாலம் வவலதா வ இன்ன அபீ யஹ்தாஜு இலா மாலி. சஹீஹான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, ஒரு இளம் வயது சஹாபி, ஒரு 30 வயசு மைண்ட் உதாரணத்துக்கு நாம சொல்றோம். ஒரு இளம் வயது சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு காசு பணம் இருக்கு, யா ரசூலல்லாஹ் இன்னலி மாலம், எனக்கு காசு பணம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, வவலதன் எனக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? இவங்களுக்கு தேவை இருக்கு, இவங்களுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கு, இந்த காசு பணம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, வைனா அபி யஹ்தாஜு இலா மாலி. இன்னொரு ஹதீஸ்ல வைனா அபி யுரீது அன் யஹ்தாஜ இலா மாலி. என்னுடைய தந்தை என்னுடைய காசு கேட்காம எடுக்கிறாரு, என்னுடைய தந்தைக்கு என்னுடைய காசு தேவைப்படுது, யார சொல்லலாம். நான் இல்லாத நேரத்துல எல்லாம் என்னுடைய தந்தையை காசு எடுத்துட்டு செலவு பண்றாரு, யார சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சஹாபி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தந்தை சஹாபி அழுத்தி கேட்கிறார்கள், என்ன எடுக்கிறீங்க, ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தபரானிலே வரக்கூடிய மோஜமுல் அவ்ஸத் என்ற நூல்ல வரக்கூடிய ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சஹாபி சொல்றார், தந்தை சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் என்னுடைய மகளுக்கு சின்னம்மா இருக்கிறாங்க, அந்த சின்னம்மாவுக்கு யாரும் ஆண் துணை கிடையாது. அதே மாதிரி இவனுக்கு மாமி இருக்கிறாங்க, அதாவது என்னுடைய சகோதரி இருக்கிறாங்க, அவர்களுக்கும் ஆண் துணை கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கிறதுக்காகத்தான் நான் அந்த காசை எடுக்கிறேன், அது என்னுடைய மகனான இவருக்கும் தெரியும் என்பதாக அந்த சஹாபி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞர் சஹாபியுடைய நெஞ்சில அப்படி தட்டிச்சு சொன்னாங்க, அந்த ஒமான் கலி அபிக்க, நீயும் சரி உன்னுடைய காசும் சரி உன்னுடைய தந்தைக்குரிய. நீங்க 10,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க 1 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா, அதுல இருந்து 1 லட்சம் ரூபாய் முழுக்க உங்களுடைய தந்தை உங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுத்து செலவழிப்பதற்கு உங்களை விட அதிகமாக உரிமை படுத்தவர் அவர்தான். உங்களுக்கு துணியும் அதிகாரம் இல்லை. நீங்க சம்பாதிச்சாலும் சரி உங்களுடைய தந்தையுடைய அனுமதியோடு தான் நீங்கள் செலவழிக்க வேண்டும். அப்படித்தான் அந்த ஹதீஸை நாம் புரிந்து கொள்ளும். உங்களுடைய அனுமதி இல்லாம எல்லா காசும் ஒரு எடுத்து செலவு பண்ணலாங்க. ஆனா நாம என்ன செய்ய, எப்படி வச்சிருக்கோம் தந்தைய? நிறைய பகுதியை பேசக்கூடிய வீடுகள்ல நாம் பார்த்திருக்கிறோம், மருந்து வாங்குவதற்கு கெஞ்சுகிறார்கள். மகனே எனக்கு சுகர் நோய் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு இந்த மருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அலைகிறார். நாம இந்த ஊர்ல ஒரு காட்சியை பார்த்தோம். நிறைய லட்சாதிபதி ஒருவர், லட்சங்களுக்கு சொந்தக்காரர் ஒருவர் இப்பவும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. பசங்க எல்லாம் பிசினஸ் பண்றாங்க, பசங்க எல்லாம் அவரை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அதனால தந்தையுடைய சொத்து முழுக்க பிள்ளையுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது. தந்தையுடைய வருமானம் முழுக்க பிள்ளையுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது. மருந்து வாங்குறதுக்கு கெஞ்சி 10 நாள் கழிச்சு நம்ம கிட்ட வந்து சொல்றாரு, இப்படி ஆயிட்டு இருக்கு என்னுடைய நிலையில. சொத்து லட்சாதிபதி, 5 வரை தொழுகையாளிகள் அந்த தந்தையும் அவருடைய பிள்ளைகளும். மருந்து கேட்பதற்கு, மருந்து வாங்குவதற்கு
பின்னாலே அலைய வைக்கிறோம் நாம. ஆனா நபி சாசம் என்ன சொன்னாங்க, நீ என்னதான் சம்பாதிச்சாலும் உன்னுடைய தந்தை தான் அதற்கு முழு உரிமைப்படும். அதிகமான உரிமை அவனுக்கு தான் இருக்கிறது. அதை செலவழிப்பதில் நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? கேட்க வைக்கிறோம், கெஞ்ச வைக்கிறோம். எங்கெங்க இருக்கு நம்மகிட்ட அகீதா? எங்கெங்க இருக்கு சஹாபாக்களுடைய நடைமுறை? சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த தாபைகள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? தந்தை இடத்துல தந்தை வந்துட்டாங்கன்னா உட்காரவே மாட்டாங்க. ஐயா உட்கார்ந்து பேச மாட்டாங்க தந்தை இடத்துல. இன்னைக்கு நாம காலுக்கு மேல காலு போட்டு உட்கார்ந்து பேசிட்டு, காலுக்கு மேல காலு போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் தந்தை இடத்துல. என்ன மரியாதை இருக்கிறது, என்ன கண்ணியம் இருக்கிறது? தந்தையுடைய சப்தத்தை விட உயர்ந்த சப்தத்திலே பேசுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், சத்தமா பேசாதீங்க. உங்களுடைய தந்தையிடத்திலே பெற்றோரிடத்திலே சீ என்று சொல்லாதீங்க. ஆனால் சீ என்று சொல்வது மட்டும்தான் தவறு அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். சப்தத்தை உயர்த்தி பேசுவதும் கூட அதை விட இழிவுபடுத்தும். தாயை பார்த்து தந்தையை பார்த்து சீ போ அப்படின்னு சொல்றதுதான் அந்த வசனம் குறிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. தாயை பார்த்து தந்தையை பார்த்து அவர்களுடைய சத்தத்தை விட உயர்ந்த சத்தத்திலே நீங்கள் பேசினால் சீ என்று சொல்வதை விட அதிகமாக கேவலப்படுத்துகிறோம் என்று. ஆனா நம்ம அதை பார்க்கவே மாட்டோம். சீ அப்படின்னு சொன்னாதானே தப்பி, இப்படி எல்லாம் பிரச்சனையே இல்லை, எப்படி வேணாலும் பேசிக்கலாம். தாயிடத்திலே தந்தையிடத்திலே அன்பாக பேசுங்கள், மரியாதையாக பேசுங்கள். வா போ அப்படிங்கிற ஒருமை வார்த்தையை விட்டு விடுங்கள், கண்ணியத்தோடு பேசுங்கள். அந்த சஹாபாக்கள் எப்படி தம்முடைய பெற்றோரிடத்தில் நடந்து கொண்டார்களோ அது போன்று நடந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கூறி நம்முடைய உரையை முடித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதரர்களே, தந்தையை பற்றி பேச வேண்டும் என்றால் எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் இருக்கு, நிறைய சம்பவங்கள், நிறைய தகவல்கள் இருக்கிறது. நேரம் அதற்கு போதாது. இந்த காரணத்தினால் ஒரே ஒரு செய்தியை கூறி நாம் நம்முடைய உரை முடித்துக் கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள். நம்ம ஆரம்பத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி இருந்தோம். தந்தையுடைய ஆசை என்னன்னு கேட்டு பாருங்க. அவருடைய ஆசையை நீங்க நிறைவேற்றி கொடுங்க. குழந்தைகளை மாதிரி அவர்கள் நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டு வச்சிருப்பாங்க, கேட்கவே மாட்டாங்க. நீங்களா கேட்டாலும் சொல்லவே மாட்டாங்க. வலியுறுத்தி கேளுங்க, நிறைய திரும்ப திரும்ப கேளுங்க, அதை செஞ்சு கொடுங்க அவர்களுக்கு. அதன் பிறகு அவர்கள் துவா செய்வாங்கன்னு சொன்ன பாருங்க. இங்கிருந்து துவா செய்வாங்க. நல்ல கவனத்தில் வைங்க. ஒருத்தருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நல்ல முறையில இருந்தால், சிறந்த வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒருவர் வாழ்கிறார் என்றால் நம்ம எல்லாரும் சொல்லுவோம், அவங்க அம்மாவுடைய துவா அவனுக்கு இருக்குங்க, அம்மாவுடைய துவாவின் காரணமாக அவன் அவ்வளவு உயரத்தை அடைந்து விட்டான் என்று சொல்லுவோம். ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா, அம்மாவுடைய துவாவுக்கு கேரண்டி இல்லை, தந்தையுடைய துவாவுக்கு கேரண்டி இருக்கிறது மார்க்கத்திலே. அதுக்காக அம்மாவுடைய துவா நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாம சொல்லல. சில துவாக்கள், அம்மாவுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம், சில துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் தந்தையுடைய துவா நிராகரித்தல் என்பதை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு நல்ல ஞாபகம். தாய் என்பவள் பெரும்பாலும் பெண்களுடைய இயல்பு சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. உருப்பட மாட்டேன், அப்படியா இவை, இப்படியா இவை, இது ஆயிடுவா, அது ஆயிடுவா, ஏதோ ஒன்று திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அங்க திட்டிட்டு வந்து இங்க துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. யாருன்னா என்னுடைய பையனுக்கு நல்ல புத்திய கொடு, என்னுடைய பிள்ளைக்கு அது கொடு, இது கொடுன்னு சொல்லி உங்களுக்காக துவாவும் செய்வாங்க, உங்களுக்காக திட்டவும் செய்வாங்க, சபிக்கவும் செய்வாங்க, துவாவும் செய்வாங்க. இது பெண்களுடைய இயல்பு. தந்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா? சபிக்கவே மாட்டார், பாயே திறக்க மாட்டார். அதே மாதிரி துவாவும் சீக்கிரமா செய்ய மாட்டார். செஞ்சா ரெண்டுமே இங்கிருந்து செய்வார், செஞ்சா ரெண்டுமே இங்கிருந்து செய்வார். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், மூன்று பிரார்த்தனைகள் இருக்கிறது. அந்த மூன்று பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள். ஒரு காலம் அந்த பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அதிலே முதலாவது தஅவத்துல் வாலிதி பில் பலத், பிள்ளைக்காக தந்தை செய்யக்கூடிய துஆ என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். தந்தையை பெற்றிருப்பவர்கள் தந்தையுடைய பிரார்த்தனையை வாங்கிக் கொள்ளுங்கள். நல்ல வாழ்க்கையிலே நாம் 2 பேருடைய துஆ வாழ்க்கையிலே சம்பாதிச்சே ஆகும். என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில இருவருடைய துவாவை சம்பாதிச்சு, எப்படியாச்சும் சம்பாதிச்சு. ஒன்று தந்தையுடைய துவா, இரண்டாவது ஆசிரியருடைய துவா. இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில உயரத்தையும் உயரத்தை அடைந்துவிடலாம். காசு பணத்தில் அல்ல, கண்ணியத்தை பெறலாம், ஈமானை முழுமை பெறலாம்.
மற்ற அமல்களிலே அதிகப்படியான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தாயை பார்த்துவிட்டு தந்தையை பார்க்கவில்லை என்றால் பெற்றோருக்கு நோவினை தரக்கூடிய அந்த பட்டியலில் நிச்சயமாக வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 2 விஷயங்களுக்கான தண்டனை இந்த உலகத்திலும் கொடுக்கப்படும், மறுமையிலும் கொடுக்கப்படும். முதலாவது அல் பஹி, இரண்டாவது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்தவர்கள் மீது வரம்பு மீறுதல் இந்த உலகத்திலும் தண்டனை உண்டு, மறுமையிலும் அதற்கான தண்டனை உண்டு. இரண்டாவது விஷயம் பெற்றோருக்கு நோவினை தருதல். தாயிட்ட மட்டும் நல்ல முறை நடந்துக்கிட்டு தந்தையை கவனிக்கலைன்னா அது நோவினை தருதல் தான். திட்டுனா மட்டும்தான், அடிச்சா மட்டும்தான், கேவலப்படுத்தினா மட்டும்தான் நோவினை தருதல் அப்படின்னு நினைக்காது. அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு கட்டுப்படாமல் இருந்தால், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்படாமல் இருந்தால் அது நோவினை தருவது என்பதுதான் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். ஒரு சில விஷயங்கள் இன்னும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு தர்பியாவை போன்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் தந்தையை பற்றிய, தந்தையுடைய அவசியம், தந்தையுடைய கருத்துகள் எந்த இடத்தில் நமக்கு மிக மிக கட்டாயம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடு நாம் பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மில் யாரெல்லாம் தந்தையை பெற்றிருக்கிறோமோ, தாயையும் சேர்த்துதான் சொல்வோம், குறிப்பாக தந்தையை பற்றி பேசக்கூடிய காரணத்தினால தந்தையை நாம பதிவு செய்கிறோம். தந்தை யாரெல்லாம் நாம் பெற்றிருக்கிறோமோ அந்த தந்தையுடைய துஆவோடு மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பான சகோதரர்களே, முதலாவது தந்தையை பற்றி ஒரு சில தகவல்களை பதிவு செய்தோம். மீண்டும் பதிவு செய்கிறோம். பேஸ்புக்குகளில் மை டேட் மை ஹீரோ என்று வைப்பதாக, வாட்ஸ்அப்புகளில் தந்தையை பற்றிய கவிதைகள் வைப்பதாக சொல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. பெற்றோருடைய துஆவை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அவரிடத்திலே அன்பாக பேசுங்கள், மரியாதை கொடுத்து பேசுங்கள், ஒருமையோடு பேசுவதை தவிர்த்து விடுங்கள். தமிழ் பகுதிகளில், பெரும்பான்மையான பகுதிகளில் இப்படிப்பட்ட காட்சிகள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இல்லை என்று நாம் மறுக்கவே முடியாது. ஒருமை பேசுவதில், குறிப்பாக தந்தையிடத்தில் ஒருமையோடு பேசுவதை தவிர்த்து விடுங்கள். பெற்றோர் யாராக இருந்தாலும் மதிப்பு கொடுத்து அவர்கள் பேசும்போது இடைமறித்து பேசாதீர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் உங்களுக்கு எதிரானதாக இருந்தாலும் அமைதியாக கட்டுப்பட்டு கேளுங்கள். சஹாபாக்களுடைய உதாரணங்களை பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். அந்த பெண்மணி உமர் அவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் பிடிக்கவில்லை. அந்த உமர் அவர்கள் அந்த பெண்மணியை தலாக் செய்யுமாறு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லும் போது அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு அந்த பெண்மணி ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சா போதுமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அந்த விஷயத்தை சொல்லுகின்றார்கள். யார சொல்லலாம், என்னுடைய தந்தை தலாக் விட சொல்றாரு, புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், தலாக் விட சொல்றாரு, எனக்கு அந்த மனைவி ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன செய்யணும் அப்படின்னா அத்திய அபாக்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தந்தைக்கு கட்டுப்படு என்பதாக சொன்னார்கள். நம்முடைய பெற்றோர், குறிப்பாக தந்தை, நம்முடைய வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு விஷயத்திலே முடிவெடுத்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கான நலனுக்கு என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். இன்று நமக்கு அதை பார்த்தால், வெளிப்படையாக பார்த்தால் நமக்கு எதிரானதாக தெரியலாம். ஆனால் அவர்கள் வாழ்ந்து அனுபவித்த காரணத்தினால் அனுபவபூர்வமாக ஒரு சில செய்திகளை நமக்கு தெளிவுபடுத்துவார்கள். அந்த விஷயங்களை நாம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். பெற்றோருடைய துஆ, குறிப்பாக தாயுடைய துஆ கிடைச்சிருங்க. ஈஸியா தாயுடைய துஆ கிடைச்சிடும். நம்ம சொன்ன மாதிரி சபிச்சுட்டே இருப்பாங்க, துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தாய். தந்தையுடைய துஆ மிக மிக அவசியம். சுவனம் செல்வதற்கு தந்தையுடைய துஆ பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ரமதானுடைய இந்த அரஃபாவுடைய நோன்பை பற்றிய ஒரு தெளிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா யுகஃபிரு ஸனத்தல் மாதிய வல்லதி क़ப்லஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய நோன்பு என்பது 2 வருடங்களுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பரிகாரமாக இருக்கும். கடந்த ஒரு வருடத்துடைய பாவம், அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிறு பாவங்கள்
பெரும்பாவங்கள் கிடையாது. நல்ல கவனத்தில் வைங்க. பெற்றோருக்கு நோவினை தருவது பெரும்பாவங்களில் நாம குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில் படித்தால் 3வது பாவமாக வரும். முதலாவது ஷிர்க், 2வது வட்டி, 3வது பெற்றோருக்கு நோவினை தருதல் என்கின்ற அந்த செய்தியாகத்தான் வரும். அவ்வளவு இடத்திலே பெற்றோருக்கு நோவினை தருவது என்கின்ற அந்த செய்திகள் குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனத்திலே கொள்ளுங்கள். அது மாதிரியான பெரும்பாவங்கள் இருந்தால் அது மன்னிக்கப்படாது. சிறிய பாவங்கள் அந்த அரஃபாவுடைய நோன்பு வைக்கப்பட்டால் அந்த மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு அரஃபாவுடைய தினம், இன்று இரவு அதாவது ஃபஜ்ர் ஆயிடுச்சுன்னா அரஃபா மைதானத்திலே ஹாஜிகள் வந்து தங்க ஆரம்பித்து விடுவார்கள். ஹஜ்ஜுடைய கிரியைகள் இன்று முதல் ஆரம்பித்து இருக்கும். அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளின் போது மிக முக்கியமான ஒரு நாள் அல் ஹஜ்ஜு அல் அரஃபா என்பதாக சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபா நாளில் தங்குதல் தான் ஹஜ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அரஃபாவுடைய நாளில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். குறிப்பிட்ட ஒரு திக்ரு இருக்கிறது. அந்த திக்ரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த திக்ரை படிங்க, சொல்ல மாட்டோம், படிங்க. அந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் நாளை காலை முதல் மகரிபு வரை இன்று அதிகமாக அந்த திக்ரை அதிகமாக செய்து கொண்டிருங்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். பாவமளிப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய ரஹ்மத்தை கேட்க மறந்து விடாதீர்கள். அல்லாஹுடைய கருணையை கேட்க மறந்து விடாதீர்கள். அல்லாஹுடைய துஆ நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனி வஅஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த என்கின்ற துஆவை நபி ஸல்லல்லாஹு கற்றுத்தந்தார்கள். இந்த பிரார்த்தனையை அதிகமாக ஓதுங்கள். குறிப்பிட்ட நாளை, இந்த அரஃபாவுடைய நாளில் அதிகமாக இந்த பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருங்கள். சதகா அதிகமாக செய்யுங்க. எந்த காரியங்கள் நம்மை நரகத்திலிருந்து காக்குமோ அந்த காரியங்களை அதிகமாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நம்முடைய அமல்களுக்கு அதிகமான கூறி வழங்குவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வலிசாரில் முஃமினீன் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யஸ்தஜிப் லக்கும் வ ذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.